தமிழக மக்கள் அனைவருக்கும் எதிரி வணக்கம். 2 நாட்களா நேத்துலேருந்து காலையிலேருந்து ஒரு நியூஸ். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, பாதுகாப்பு இல்ல. பெண் குழந்தைகளுக்கு இந்த ஆட்சியில பாதுகாப்பே இல்ல. இந்த ஆட்சிங்கிறது ஒரு மாற்றம் கிடையாது, ஏமாற்றம்னு சொல்லிட்டு எதிர்க்கட்சிகளும் சரி, அதை தாண்டி இந்த செய்தி ஊடகங்கள் எல்லாருமே ஸ்டேட்மெண்ட் குடுத்துட்டு இருக்காங்க. இது சரி காலையிலேருந்து சோஷியல் மீடியா தொறந்தாலே இதுதான் நியூஸ். இன்னொரு பக்கம் இன்னொரு செய்தி ஃபயரா பரவிட்டு இருக்கு. சௌக்ஷங் அவருடைய ஒரு ஸ்டேட்மெண்ட் பிரஸ் மீட் ஒன்று கொடுக்குறாரு. இந்த பிரஸ் மீட்டில் அதிமுக இப்படி உடஞ்சிருச்சு, அவர் ஏன் இவரை கன்சிடர் பண்ணல, பெஞ்சமினை ஏன் கன்சிடர் பண்ணல, ஏன் விஜயபாஸ்கரை கன்சிடர் பண்ணல, எடப்பாடி அவர்கள் ஏன் இப்படி இருக்காருன்னு சொல்லிட்டு 4 நாளுக்கு முன்னாடி வரைக்கும் எடப்பாடி அவர்கள் தான் மிக சாணக்கியமான தலைவர்னு சொல்லிட்டு பேசிட்டு இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக பல்ட்டி அடிச்சு வேற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காரு. உண்மையிலே பல நல்ல விஷயங்களையும் பல உண்மைகளையும் உடைச்சவர் சௌக்ஷங் அவர்கள். அது அவருக்கு மேலே எனக்கு மிகுந்த மரியாதை இருக்குது. ஆனால் இருந்தாலும் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை பதிவு பண்ணியிருக்காரு. எத்தனை பேர் நீங்கள் பார்த்தீங்கிறது எனக்கு தெரில. அதை பார்த்துட்டு இந்த சட்ட ஒழுங்கு கொஞ்சம் விரிவாக பேசணும். ஸோ அது கொஞ்சம் என்ன விஷயம்னா, இன்னைக்கு ஏடிஎம்கேல 2 எம்எல்ஏக்கள் என்னை வீட்டில் சந்திச்சாங்க. சந்திக்கும் போது 2 பேரும் சொன்ன விஷயம் என்னென்னா, அண்ணா நான் கிட்டத்தட்ட 20 கோடி ரூபா நான் செலவு பண்ணிட்டேன்னா, 20 கோடி ரூபாவில் 12 கோடி ரூபா எனக்கு கட்சியிலேருந்து கொடுத்தாங்க. 12 கோடியோ 13 கோடி ரூபா அதை கட்சியிலேருந்து கொடுத்தாங்க, கட்சி நிதியாக கொடுத்தாங்க செலவு பண்ணுறதுக்காக. மிச்சம் 6 கோடி ரூபா நான் வெளியேருந்து வட்டிக்கு வாங்கி நான் செலவு பண்ணியிருக்கேன்னா, அதுக்கு நான் மாதம் 25 லட்ச ரூபா வட்டி கட்டிகிட்டு இருக்கேனான்னு சொல்லிட்டு 2 எம்எல்ஏக்களும் புலம்புறாங்க. இந்த 2 பேரையும் இப்படி புலம்புறது மூலமாக தமிழ்நாட்டில் அதிமுக திமுகன்னு சொல்லிட்டு எல்லா கட்சியை சார்ந்தவங்க திமுக வச்சும் சம்பாரிச்சாங்க. அதை தாண்டி அதிமுகவோட ஒட்டுமொத்த கேண்டிடேட்ஸும் வட்டிக்கு வாங்கி கடன் செலவு பண்ணியிருக்காங்க. இவங்களுக்கெல்லாம் யார் பதில் சொல்கிறது? பாவம், வட்டி கட்டுறது யார்? 25 லட்சம் 50 லட்சம்னு சொல்லிட்டு வட்டி கட்டிட்டு இருக்காங்களே, இவங்களோட நிலைமை என்ன ஆகும்? லைக் சரி இந்த ஆட்சிக்கு அமைஞ்சிட்டோன்னா ஏதோ ஒர்க் எடுத்து நம்ம சம்பாரிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் அவங்க இருந்திருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டை நார்மலைஸ் பண்ணி விட்டுறாரு. உண்மையிலேயே ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்களேன். நான் இருக்கேன், 2 கோடியோ இல்லை 5 கோடியோ 10 கோடியோ நான் செலவு பண்ணி என்னோடய தொகுதியில் நான் ஜெயிக்கிறேன்னா, என்னோட 1.5 லட்ச ரூபாய் இல்லை 2 லட்ச ரூபாய் எம்எல்ஏ சம்பளத்தை வச்சு நான் எப்படி அந்த 2 கோடியை திருப்பி எடுப்பேன்? கரெக்டாக யோசிச்சு பாருங்கள். 2 லட்ச ரூபா சம்பளத்தை வச்சு 10 மாதம்னா 20 லட்ச ரூபா, கரெக்டாக 12 மாதம்னா 24 லட்ச ரூபா. அப்போது 5 வருஷம் நான் இருக்கேன். 5 வருஷத்தில் எவ்வளோ? 60 மாதம். அப்போ இந்த 60 மாதம் என்னோட சம்பளத்தை ஒட்டு மொத்தமாக சேர்த்தா கூட, அந்த சம்பளத்தில் நான் எந்த செலவும் பண்ணாமல் இருந்தால் கூட என்னால் 20 கோடியோ நான் செலவு பண்ண 5 கோடியோ 10 கோடியோ ரெடி பண்ண முடியுமா, நம்மளால் சம்பாதிக்க முடியுமான்னு கேட்டால் கிடையாது. கரெக்டாக. அப்போ இவரோட ஸ்டேட்மெண்ட்டில் ஒரு விஷயத்தை நல்லா நோட் பண்ணி பாருங்களேன். அந்த கமெண்ட்ஸ் கீழே வருது, சௌக்ஷங் அவரோட அந்த ஸ்டேட்மெண்ட் கீழே கொடுத்த கமெண்ட்ஸ் எல்லாம் கீழே வருது. உண்மையிலேயே நல்ல மனிதர், நல்லா பேசுகிறாரு, சௌக்ஷங் அவர்கள் டே பை டே வளர்ந்துட்டு வராரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை நோட் பண்ணியிருந்தாங்கன்னா உண்மையிலே பல மக்கள் கேள்வி எழுப்பியிருப்பாங்க. எப்படி நீ 10 கோடி சம்பாரிச்சவனை நீ ஆதரிக்கலாம், 10 கோடி செலவு பண்ணவனே நீ ஆதரிக்கலாம்? காரணம், அவன் செலவு பண்ணுறான்னா ஊழல் பண்ணுறதுக்காக தான் செலவு பண்ணுறான். இப்பேற்பட்ட ஊழல்வாதிகள் நாளைக்கு உண்மையிலே மக்களுக்கு சேவை செய்யணுங்கிற மனப்பான்மையில் வருவாங்களா? இல்லை இவனோட வயத்தை அடித்து எப்படி சம்பாதிக்கலாங்கிற ஒரு மனப்பான்மையில் தானே வருவாங்க? 10 கோடி செலவு பண்ணியிருக்கோம், இந்த கான்ட்ராக்ட் மூலமாக இதில் ஒரு 20 லட்சம், அதில் ஒரு 50 லட்சம், அங்கே ஒரு 2 கோடி, இங்கே ஒரு 1 கோடி அப்படின்னு சொல்லி சம்பாரித்து 100 கோடி ரூபா சம்பாரிச்சிடலாம், அமைச்சராயிடலாம், சம்பாரிச்சிடலாம் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தில் தான் எல்லாரும் வருவாங்க. கரெக்டாக. அதை போய் ஆதரித்து அந்த ஸ்டேட்மெண்ட்டை எப்படி நம்ம ஆதரித்து எப்படி அதை நார்மலைஸ் பண்ணலான்னு யோசிச்சு பாருங்களேன். அதை அவர் சொல்லி அப்படி நார்மலைஸ் பண்ணி விட்டார். அப்போ மக்களுக்கு என்ன தோணும்? பாவம், ஏடிஎம்கே சார்ந்த எம்எல்ஏக்கள்லாம் எவ்வளோ கஷ்டப்பட்டு செலவு பண்ணியிருப்பாங்க, செலவு பண்ண காசு என்ன திருப்பி எப்படி எடுப்பாங்க, எத்தனை கோடி ரூபா செலவு பண்ணியிருப்பாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் சைலண்டாக ஒரு கட்சியை சார்ந்த ஒட்டுமொத்த எம்எல்ஏக்களும் மந்திரிகளும் இன்றைக்கி ஜெயித்தவங்க 10 ரூபா செலவு பண்ணாமல் ஏதோ பெட்ரோலுக்கும் டீசலுக்கும் அங்கங்கே செலவுகளுக்கும் டீ காப்பி காசுக்கு மட்டும் செலவு, அது என்ன மிஞ்சி பண்ணால் எனக்கு தெரிஞ்சு அவங்க ஒட்டுமொத்த கேம்பெயினுக்கும் அதிகபட்சம் லட்சங்கள்லேயே முடிஞ்சிருக்கும்னு வச்சுக்கோங்களேன். இங்கே இந்தளவுக்கு ஒரு கேம்பெயினை சைலண்டாக பண்ணி அவங்க ஒட்டுமொத்த ஸ்வீப் பண்ணிட்டாங்க. அதே அவர் சொல்கிறாரு, டிவிக்கு மட்டும்தான் இந்த தடவை ஓட்டுக்கு பணம் கொடுக்காமல் ஜெயித்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலே இந்த விஷயங்கிறது இனி தொடரும். ஓட்டுக்கு பணம் இல்லாமல் ஒருத்தரால் ஜெயிக்க முடியும். அந்த ஒருத்தர் ஏன் ஜெயிக்கிறாருன்னா, மக்களுக்கு நல்லது பண்ணுறாரு, நல்லது பண்ண போகிறாரு அப்படிங்கிற அவர்கிட்ட நல்ல திட்டங்கள் இருக்குது அப்படிங்கிற ஒரே காரணத்தினால தான் மக்கள் இனிமேல் அவங்களுக்கு ஓட்டு போடுவாங்க. திருப்பி இவர் சொல்லிட்டார், ஐயோ 10 கோடி இவர் செலவு பண்ணுறாரு. எவ்வளோ ஒரு ஓட்டுக்கு திமுக 5000 கொடுக்குறாங்களா, அதிமுக 2000 கொடுக்குறாங்க, 3000 ரூபா கொடுக்குறாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தில் திருப்பி நீங்கள் ஓட்டு போட்டிங்கன்னு வைங்களேன். சௌக்ஷங்கர் அவர்கள் சொன்ன மாதிரி இது சென்டிமெண்ட்டாக நீங்கள் நார்மலைஸ் பண்ணிட்டீங்கன்னா உண்மையிலே திருப்பியும் ஒரு ஊழல் ஆட்சியை தான் நம்ம உட்கார வைக்க போகிறோங்கிறது உறுதியாயிரும். இவங்க ஆதரிக்கிற ஒட்டுமொத்த நபர்களும் ஒட்டுமொத்த கட்சியும் அதிமுகவும் சரி திமுகவும் சரி
பாவம் வட்டி கட்டுறது கஷ்டப்படுறாங்க அப்படின்னா, அவன் ஊழல் பண்ணுறதுக்காக கடன் வாங்கி அவன் வட்டி கட்டுறானே தவிர, நம்மள மாரி கஷ்டப்பட்டு புள்ளையோட ஸ்கூல் ஃபீஸுக்கோ, காலேஜ் ஃபீஸுக்கோ கடன் வாங்கி அங்கே அந்த கடனால் அனுபவிச்சவங்களோட வலி தான் உண்மையிலே நம்ம மதிக்கத்தக்க ஒரு வலி. இதெல்லாம் வலியே கிடையாது. அவன் அனுபவிக்க வேண்டியதுதான். ஊழல் பண்ணுறதுக்காக நம்ம வயித்தை அடித்து சம்பாதிக்கிறதுக்காக அவன் கடன் வாங்கினதை நான் சென்டிமெண்ட்டாக அதை நார்மலைஸ் பண்ண முடியுமா? திரு சௌக்ஷன் அவர்கள் இந்த விஷயத்தை சொன்னதுங்கிறது உண்மையிலே தவறான விஷயம். இது கண்டிக்கத்தக்க விஷயம். காரணம் என்னென்னா, வி ஷுட் நாட் நார்மலைஸ் கரப்ஷன். இந்த கரப்ஷனை நம்ம நார்மலைஸ் பண்ண திருப்பி மாற்றம் வராது, ஏமாற்றம் தான் வரும். இந்த ஏமாற்றம்னு ஒரு விஷயம் வரும்போது தான் சரி, அதை அப்படி விட்டுருங்க. இன்னொரு பக்கம் செய்திக்குள்ளே வரலாம். சட்ட ஒழுங்கு பிரச்சனைங்கிறது இருக்குல்ல, பல டிபார்ட்மெண்ட்ஸ்க்கு நம்ம டைம் கொடுக்கலாம். அதாவது வந்து கரண்ட் பிரச்சனை ஆரம்பத்தில் 2 வேளை 3 வேளை 4 வேளைன்னு சொல்லிட்டு கரண்ட் போயிட்டு இருந்துச்சு. இப்போ கொஞ்சம் சரிப்படுத்திட்டு வராங்க. திருப்பி ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் வெள்ள அறிக்கை நாங்கள் சமர்ப்பிக்க போகிறோம்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து வில்சன் அவர்கள், ஃபினான்ஸ் மினிஸ்டர் வில்சன் அவர்கள் இன்றைக்கி வந்து பேசியிருக்காரு. சாயந்தரம் வந்து வெள்ள அறிக்கையை நாங்கள் ரிலீஸ் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு. இன்னொரு பக்கம் டாஸ்மாகில் பாட்டிலுக்கு 10 ரூபா எக்ஸ்ட்ரா வாங்கினா நீங்கள் வந்து வேலையை விட்டு தூக்கிடுவோம், சஸ்பெண்ட் பண்ணிடுவோம்னு சொல்லிட்டு டாஸ்மாக் துறையோட அமைச்சர் விக்னேஷ் அவர்கள் பதிவு பண்ணியிருந்தார். அதே மாதிரி 100க்கு மேற்பட்ட ஊழியர்களையும் வேலையை விட்டு தூக்குனாங்க. நல்ல அதிரடி ஆக்ஷன் எடுத்தது மூலமாக அந்த டாஸ்மாக் ஊழியர்கள் எல்லாருமே இன்றைக்கி வந்து ப்ரெஸ் மீட்டில் என்ன சொல்லியிருக்காங்க, நாங்கள் வாங்குறதே 11,000 சம்பளம். இந்த 11,000 சம்பளத்தை வச்சு எப்படி குடும்பத்தை நடத்த முடியும் அப்படிங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். தயவு செஞ்சு இந்த டாஸ்மாக் துறையோட அமைச்சர் விக்னேஷ் அவர்கள் தயவு செஞ்சு இந்த கடைக்குள்ளே, இந்த 10க்கு 10 கடைக்குள்ளே வந்து நின்று பாருங்கள். 11,000 சம்பளத்தை வச்சு எப்படி நீங்கள் குடும்பத்தை நடத்த முடியும்? அதனால தான் நாங்கள் வாங்குறோம்னு சொல்லிட்டு அதை நியாயப்படுத்துகிற மாதிரி அவங்க ப்ரெஸ் மீட்டில் பேசிகிட்டு இருக்காங்க. அது எதுக்காகனா, சம்பளத்தை உயர்த்தி கொடுங்க. உண்மையிலே உயர்த்தி கொடுக்க வேண்டிய இடத்துல அரசாங்கம் இருக்காங்க. 11,000 சம்பளத்தை வச்சு உண்மையிலேயே எதுவுமே பண்ண முடியாது இந்த இப்போ இருக்கிற காலகட்டத்தில். ஸோ அந்த மாற்றத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிட்டு இருக்காங்க. டாஸ்மாக் துறை, பத்திரப்பதிவு துறை, துறைன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டு இருக்காங்க. ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக சீர் செஞ்சுட்டு வராங்க. இதெல்லாம் நல்லது பண்ணும்போது நம்ம அதை பற்றி நல்லதாக தானே பேசணும். அறநிலைத்துறையில் அங்கே வந்து கோயில்களுக்குள்ள சிறப்பு தரிசனம் சாமியை காட்டி தரேன்னு சொல்லிட்டு வாங்கக்கூடிய 5,000 10,000 ரூபாய் ஒட்டுமொத்தமாக அபாலிஷ் பண்ணிட்டாங்க. ஸ்ரீரங்கம் கோயில்லையும் சரி, பல கோயில்களில் முக்கியமான கோயில்கள் எல்லாத்துலேயுமே சீர் செஞ்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லா நல்ல விஷயத்த நம்ம பேசுகிறோம்ல. இதுக்கெல்லாம் நம்ம டைம் கொடுக்கலாம், இதுக்கெல்லாம் ஹனிமூன் பீரியட் கொடுக்கலாம். இதெல்லாம் சீர் செஞ்சுட்டு வராங்கன்னு சொல்லிட்டு பெண்களோட பாதுகாப்பில் நம்மளோட டைம் பீரியட் கொடுக்க முடியுமா? கும்மிடிப்பூண்டியில் 3 வயசு பொம்பளை பிள்ளை, ஸ்ரீபெரும்புத்தூரில் லைக் வந்து திருவள்ளூரில் ஒட்டு மொத்தமாக நேர்த்திக்கு மட்டும் 3 வயசு 10 வயசு 7 வயசு 12 வயசுன்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 7 பொம்பளை பிள்ளைங்க நேர்த்திக்கு மட்டும். இன்றைக்கி காலையில் சென்னை வடபழனியில் ஒரு பொண்ணுக்கிட்ட ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது பாலியல் சீண்டலில் ஒருத்தன் ஈடுபட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஒருத்தன் கைது. அதை தாண்டி 23 வயசான மனநிலை பாதிக்கப்பட்ட ஒரு பொண்ணுக்கிட்ட ஒருத்தன் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டான்னு சொல்லிட்டு அங்கே ஒருத்தன் கைது. திருப்பூர் பஸ் ஸ்டாண்டில் ஒருத்தன் வந்து ஒரு கேரளாவை சார்ந்த ஒரு பெண்மணி பஸ்ஸுக்கு நின்றுட்டு இருக்கும்போது வேலை வாங்கி தரேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணை ஏமாற்றி அந்த பொண்ணோட மைண்ட் வாஷ் பண்ணி அந்த பொண்ணுக்கிட்ட பாலியல் சீண்டலில் ஈடுபட்டான்னு சொல்லிட்டு அவனும் கைது. இவ்வளோ சம்பவங்கள் நடந்திருக்குல்ல நேர்த்திக்கு இன்னைக்கு மட்டும். இந்த திமுக ஆட்சியில் நடந்தது மாதிரியே இன்னொரு சம்பவம் நடந்திருக்குன்னா அந்த 2 நாட்கள் தான், அது நேற்று இன்னைக்கு தொடர்ந்து நடந்திருக்கு. இதை வந்து உண்மையில் நம்ம வாய்ஸ் அவுட் பண்ணல, பேசலைன்னு வைங்களேன், நம்ம தலையிலேயே மண்ணவாரி போடுற விஷயம்தான். நாளைக்கு அது நம்ம வீட்டிலே நடக்கலாம், அடுத்த வீட்டிலே நடக்கலாம், 4 வீடு தள்ளி இருக்கலாம், இல்லை நம்ம ஊர் சார்ந்த ஒரு விஷயமாகவும் இருக்கலாம். இப்போ ஏற்பட்ட ஒரு சம்பவத்தை உண்மையிலேயே நம்ம கேள்வி கேட்காம இருக்கவே கூடாது. எதிர்கட்சிகள் என்ன பண்ணிருக்காங்க தெரியுமா? நம்ம என்ன தான் கேட்க முடியும், என்ன தான் நம்ம வாய்ஸ் அவுட் பண்ண முடியும்? இந்த வீடியோவை ரீச் பண்ணுறது மூலமாக அவங்க வந்து இதை பார்த்து கடுமையான சட்டங்களை கொண்டு வரதுக்கான அனைத்து ரைட்ஸும் அனைத்து தகுதிகளும் ஸ்டேட் கவர்மெண்ட் மாநில அரசாங்கத்துக்கு இருக்குது. ஒரு மாநில அரசாங்கம் நினச்சா அந்த மாநில அரசாங்கத்தோட கான்ஸ்டியூஷனை யூஸ் பண்ணி அவங்களால பெண்களுக்கும் பெண் குழந்தைகளோட பாதுகாப்பை மேம்படுத்துறதுக்காக கடுமையான சட்டங்களை அவங்களால இனாக்ட் பண்ண முடியும். இன்றைக்கி அவங்களால இனிஷியேட் பண்ண முடியும். அதை தானே நம்ம பண்ணுறதுக்கான அழுத்தத்தை கொடுக்கணும். 5 லட்சமோ 6 லட்சமோ சம்மந்தப்பட்ட குடும்பத்துக்கு வந்து நிவாரணமாக அனௌன்ஸ் பண்ணுறது மூலமாக அவங்களுக்கு என்ன நீதி கிடைக்கும்? அது சொல்யூஷனாக தீர்வாக மாறுமா என்ன? அந்த ஆட்சியிலையும் திமுக ஆட்சியிலையும் நிவாரண நிதி கொடுத்தாங்க, 10 லட்சம் 20 லட்சம் கொடுப்பாங்க. அது தீர்வாக மாறுச்சா? அதே மாதிரி தான் இந்த ஆட்சியிலையும் 10 லட்சம் 20 லட்சம் கொடுக்குறாங்க, தீர்வாக மாறுதான் என்ன? கல்ஃப் கண்ட்ரீஸ்லேயும் பெண்கள், அழகான பெண்களும் இருக்காங்க, ஆம்பளைங்களும் இருக்காங்க, எல்லாரும் இருக்காங்க. ஸோ அங்கே மட்டும் ஏன் தொட மாட்டேங்கிறான், அங்கே மட்டும் ஏன் குடிக்க மாட்டேங்கிறான்? ஏன்னா தொட்டோன்னா இழுத்து வச்சு வெட்டிடுவான்ங்கிறதுக்காக. ஸோ இப்போ ஏற்பட்ட ஒரு விஷயம் இருக்கும்போது உண்மையிலே நீங்கள் சடனாக ஆக்ஷன் எடுக்கணும்லாம் சொல்லலை. முறையாக விசாரித்து நீங்கள் பண்ணிங்கன்னா சட்டத்தை நல்லா எனாக்ட் பண்ணி இவனெல்லாம், ஏன்னா கண்டினியூஸ் அஃபண்டர்ஸ் இங்கே நிறைய பேர் இருக்காங்க. ஒரே ஒரு எக்ஸாம்பிள் சமீபத்தில் நடந்த விஷயத்த சொல்கிறேன். தூத்துக்குடி விளாத்திக்குளத்தில் அந்த 12 வயசு பொம்பளை பிள்ளைய படிக்கிற பிள்ளைய நைட் டைமில் ஒருத்தன் அவ்வளோ செதைச்சி பாலியல் அத்துமீறலில் ஈடுபட்டு கொன்னான் இல்லை, அவன் யார்? இதுக்கு முன்னாடி இதே மாதிரியே அத்துமீறலில் ஈடுபட்டு ஜெயிலுக்கு போய் பெயிலில் வெளியே வந்தவன்.
அவன் தான் திருப்பி இந்த 12வது பொம்பளை பிள்ளைய கெடுத்து கொள்கிறான். ஸோ கண்டினியூஸ் அஃபண்டர்ஸ் இங்கே இருக்கும்போது இங்கே ஈஸியாக பெயில் கிடச்சிருது. 90 நாளில் பெயில் கொடுத்துட்றாங்க. உள்ளே போனால் நம்ம பிள்ளையை கெடுத்தவனுக்கு நம்மளே நம்மளோட வரி பணத்தில் நம்மளே சோறு போட்டு வளர்க்குறோம். அந்த நாயை சோறு போட்டு வளர்த்து திருப்பி அவன் வெளியே வந்து திருப்பி அந்த குற்றத்தை தான் செய்கிறான். இப்போ ஏற்பட்ட ஒரு சொசைட்டி நமக்கு தேவையான பல டிபார்ட்மெண்ட்ஸை செய்கிறீங்க. ஆனால் சட்டம் ஒழுங்குன்னு வரும்போது, பெண்களோட பாதுகாப்புன்னு வரும்போது உண்மையிலேயே ஏமாற்றம் தான் வருது. நீ எப்படி தான் எங்களோட ஆட்சியை கேள்வி கேட்கலான்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா தயவு செஞ்சு அது நம்ம ஏமாற்றக்கூடிய விஷயம். தயவு செஞ்சு அதை மட்டும் நார்மலைஸ் பண்ணாதீங்க. எதிர்கட்சிகள் இதை அரசியல் பண்ணணும். எதிர்கட்சிகள் இதை கேள்வி எழுப்பணும், போராட்டம் பண்ணணும். அதை விட்டுட்டு இந்த எதிர்கட்சிகள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? நான் சொன்ன மாதிரியே அதிமுகவில் விராலிமலை தொகுதியில் விஜயபாஸ்கர் அவர்கள் வந்து டிவிகேக்கு போகிறாரு, ரிசைன் பண்ணிட்டார், எம்எல்ஏவை ரிசைன் பண்ணியிருக்காரு. ரிசைன் பண்ணிட்டாருங்கிறத கொண்டாடிட்டு இருக்காங்க. இங்கே இவ்வளோ பெரிய சம்பவம் நடந்துட்டு இருக்கு, இது ஊரே எரிஞ்சிட்டு இருக்கு. அங்கே என்ன நடக்குது தெரியுமா? விஜயபாஸ்கர் போயிட்டாரு, அதிமுக வாழ்க, விஜயபாஸ்கர் ஒழிகன்னு சொல்லிட்டு லட்டு கொடுத்துட்டு இருக்காங்க இந்த அதிமுக கட்சிக்காரங்க. அந்த கட்சியோட தலைவர் என்னன்னா 4 பேர் இருந்தாலும் போதும், 2 பேர் இருந்தாலும் போதும், நான் தான் உன்னோட பொதுச் செயலாளர், நான் தான் இந்த கட்சியோட தலைவர், நான் வந்து ஜெயிக்கிறேன் தோக்குறேன் 2வது, ஆனால் இந்த இடத்த மட்டும் நான் விட்டே கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவர் ஒரு பக்கம். இன்னொன்று பக்கம் பிஜேபி, நாங்கள் வந்து அடுத்த வாரம் நல்ல நாள் வருது, நல்ல நாள்னு சொல்லலை, அடுத்த வாரம் வந்து இத்தனாம் தேதியில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிற ஒரு டைட்டில் நாங்கள் போராட்டம் பண்ணுறோம்னு சொல்லிட்டு அவங்க அறிவிச்சிருக்காங்க. இது என்ன மாதிரி ஒரு விஷயத்த எதிர்கட்சிகள் கையாண்டுட்டு இருக்காங்கிறது எனக்கு தெரில. திமுக இன்னொரு பக்கம் என்ன பண்ணுறாங்க தெரியுமா? 58 சீட்டில் ஜெயித்த திமுக ஊரா என்ன உங்ககிட்ட மட்டும்தான் ஜென்சிஸ் இருக்காங்களா, உங்ககிட்ட மட்டும்தான் இளைஞர்கள் இருக்காங்களா, நாங்கள் நிரூபிக்கிறோம்டா, நாங்கள் பண்ணுறோம்டான்னு சொல்லிட்டு ஊரா கிழடுகளையும் அங்கிள்களையும் கூப்பிட்டு வச்சு, உதயண்ணா தம்பினான்னு சொல்லிட்டு சின்ன சின்ன பசங்களையும் கூப்பிட்டு வச்சு பேச தெரியாமல் அங்கே பேசி அசிங்கப்பட்டு இருக்காங்க. வைஷ்ணவின்னு சொல்லிட்டு ஒரு பிள்ளை இருக்காங்க, இல்லை என்ன கண்டென்ட் பேசி வச்சுருக்காங்க தெரியுமா? இவ்வளோ சம்பவங்கள் இருக்குது. அந்த பொண்ணு என்ன பேசுதுன்னா, இன்றைக்கி வந்து 15 நாளைக்கு முன்னாடி போக்குவரத்து துறையோட அமைச்சர் பஸ் ஸ்டாண்டில் வந்து காத்துட்டு இருந்த பையன்கிட்ட பஸ் வரலன்னு கேட்டதுக்கு சொல்கிறாரு, வந்து நான் சாப்பிட்லப்பா, நான் இன்னும் சாப்பிடல, காலையிலேருந்து சாப்பிட்லன்னு சொல்லிட்டு. இந்த பையன் அடுத்து சொல்கிறேன், நீ சாப்பிட்டா என்ன சாப்பிட்லான்னு, நான் கேட்ட கேள்விக்கு தான் நீ பதில் சொல்லி ஆகணுங்கிறது அது சர்ச்சை ஆகுது. அதை போய் இந்த பொண்ணு இப்போ பேசி வச்சிருக்கு. குழந்தைகளை வச்சு டிவிக்கோட எம்எல்ஏ வந்து சென்டிமெண்ட் கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. எந்த குழந்தையை வச்சு சென்டிமெண்ட் கிரியேட் பண்ணாங்க தெரியுமா? மேயர் பிரியா அவர்கள் இருக்காங்கல்ல, அவங்க வந்து யார் ஃபஸ்ட்டு ரிபன் கட் பண்ணலாம், யார் விளக்கேற்றலான்னு சொல்லிட்டு ஒரு சம்பவம் ஒரு 4 நாளுக்கு முன்னாடி ஒரு பிரச்சனையாக போயிட்டு இருந்துச்சு, சர்ச்சைக்குள்ளாச்சு. அந்த டிவிகே எம்எல்ஏ குழந்தைய வச்சு சென்டிமெண்ட் கிரியேட் பண்ணிட்டுருக்காங்கன்னு சொல்லிட்டு உண்மையிலே அது யாருமே இந்த நியூஸ் சேனலில் அது வந்துச்சுங்கிறது எனக்கு தெரில. ஒரே ஒரு நாள் ஒரு பிட்டு செய்தியில் பார்த்தேன், இந்த மாதிரி குழந்தைய கூப்பிட்டு போகிறாங்கன்னு. குழந்தைய பெற்றவங்க ஒரு பெண்மணியாக இருக்கவங்க கூட்டு போகிறதுல எந்த தவறும் கிடையாது. ஆனால் இதே வைஷ்ணவி அவர்கள் டிவிகேலேருந்து நல்ல ஃபேம் தேடிட்டு இந்த கட்சியிலேருந்து ஒரு பெண்ணா என்னை வளர விடலை, என்னை வந்து ஒரு பெண் அரசியல் பண்ணக்கூடாதா, பெண் அரசியலில் வளரக்கூடாதான்னு சொல்லிட்டு அங்கே சென்டிமெண்ட் கிரியேட் பண்ணிட்டு இருந்த ஒரு பெண்ணு தான் இந்த வைஷ்ணவி அவர்கள். இவங்க வந்து கெமலியோனாக இருக்கலாமா, இவங்க வந்து பச்சோந்தியாக இருக்கலாமா, எல்லாத்தையும் பண்ணிட்டு இவங்க வந்து திமுகவோட ஆட்சியில் போய் எதை அரசியல் பண்ணுறாங்க பாருங்களா. 10 நாளைக்கு முன்னாடி நடந்தது 5 நாளைக்கு முன்னாடி நடந்து வச்சு பேசிகிட்டு இருக்காங்க. இந்த குழந்தைகளை வச்சு தான் இந்த எதிர்கட்சிகள் அரசியல் பண்ணிட்டு இருக்காங்க. இது மாதிரி எதிர்கட்சிகள் இருக்கும்போது தீ எறிஞ்சிட்டு இருக்கும்போது லட்டு கொடுத்துருக்கக்கூடிய எதிர்கட்சிகளும் அடுத்த வாரம் நாங்கள் போராட்டம் பண்ணுறோம்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் இருக்கும்போது நம்ம ஒரு ஆள் பேசுவது மூலமாக என்ன மாறப்போகுதுன்னு யோசிச்சு பாருங்களேன். ஏதோ ஒன்று இந்த வீடியோ ட்ரெண்ட் ஆகுது, ஏதோ ஒன்று இந்த வீடியோ ரீச் ஆகுதுங்கிறது மூலமாக என்ன ஒரு 50,000 பேர் பார்ப்பாங்களா, இல்லை ஒரு 1,00,000, இல்லை ஒரு 20,000 10,000 பேர் பார்ப்பாங்களா? இவங்க பார்க்குறது மூலமாக என்ன மாற்றம் வருங்கிறது உண்மையிலே எதிர்கட்சியோட நம்மளோட தாக்கங்கிறது ஒன்றுமே கிடையாது. ஏதோ பேசுகிறோம், இது வந்து அவங்க கன்சிடர் பண்ணி சரி ஒரு நல்ல சட்டத்தை எனாக்ட் பண்ணுவோம், சட்டத்தை வந்து மிகப்பெரிய லெவலில் கடுமையாக உருவாக்கும் அப்படிங்கிறத யோசிப்பாங்களா என்ன? ஸோ அதை யோசிக்க வைக்க வேண்டிய இடத்துல, கேள்வி கேட்க வேண்டிய இடத்துல நம்மளை மாதிரிப்பட்ட நபர்களும் இருக்காங்க, எதிர்கட்சிகளும் இருக்காங்க. ஸோ தயவு செஞ்சு பண்ணுவாங்க என்று நம்பி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.